தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். தற்போது தலைவராக உள்ள கலைப்புலி எஸ். தாணுவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் இன்று புதிய தலைவருக்கான தேர்தல் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் தலைமையில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தயாரிப்பாளர் சங்க பதவிக்கு முதலில் விஷால், ராதாகிருஷ்ணன், டி. சிவா, கலைப்புலி, ஜி. சேகரன், KR ஆகியோர் தலைமையில் 5 அணிகள் களமிறங்கிய நிலையில் கடைசி நேரத்தில் ராதாகிருஷ்ணன், டி. சிவா, கலைப்புலி, ஜி. சேகரன் ஆகியோர் தற்போது ஒரே அணியாக சேர்ந்துள்ளனர். இதனால் தற்போது விஷால் அணி, KR அணி, ராதாகிருஷ்ணன் அணி ஆகிய 3 அணிகள் போட்டியிடுகின்றன. வழக்கமாக தயாரிப்பாளர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடும் நிலையில் நடிகர் சங்க பொதுச் செயலாளரான விஷாலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் இம்முறை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர், துணைத் தலைவர்கள், பொருளாளர், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு மொத்தம் 137 பேர் போட்டியிடுகின்றனர். தயாரிப்பாளர் சங்கத்தில் மொத்தம் 1211 உறுப்பினர்கள் ஓட்டு போட தகுதி பெற்றுள்ளனர். மாற்றம் வேணுங்கிற ஒரு தொடுவானத்தில் நின்றுட்டு இருக்கு தமிழ் சினிமா. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதோடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. நம்ம அணி மாற்றம் வரும். அனுபவம் வாய்ந்தவர்களும் இருக்காங்க, ரொம்ப வருஷமா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, புதியதா இப்ப இருக்கிற தலைமுறை இருக்கிற ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கலந்து அனுபவம் இருக்கணும், இந்த சமயத்துல படமும் எடுத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அணி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாமே இளைஞர்கள் இருக்கணும், இல்ல எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தா சரியா இருக்காது. ஏன்னா பெரியவர்கள் சின்னவர்களுக்கு நடுவில் ஒரு போட்டி அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு குடும்பத்துல எல்லாரும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு அணி இருக்கு. அந்த அணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நஞ்சு போயிடும், வீணா போயிடும். அதனால இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி விஷாலுடைய தலைமையில இந்த ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. அதனால ஏற்கனவே இருந்தவங்க சரியா வேலை செய்யல, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. புதுமை அல்லது மாற்றம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு புதிய அமைப்பு இன்னையிலிருந்து பதவியேற்க போகுது. அதில் நானும் ஒரு பங்குங்கிறது மகிழ்ச்சி. நன்றி.